துவக்கும் பொழுது திறக்கும் பொழுது அது எப்படியும் ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு முந்தின ஒரு விஷயம். அப்ப நம்ம பேசும் பொழுது நான் சொன்னதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த கருத்துல இருந்து உண்மைதான். அது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த பள்ளிவாசல்ல யார் வேண்டாலும் உரை நிகழ்த்தலாம், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அந்த உரை இருக்கணும்னு நம்ம சொன்னதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலைப்பாட்டில் தான் நாம அந்த எந்த அமைப்புல இருந்தோமோ அந்த அமைப்புலையும் இந்த நிலைப்பாட்டை தான் நம்ம வச்சிருந்தோம். நாமளும் இந்த நிலைப்பாட்டை தான் வைத்திருந்தோம். பல காலங்கள் இந்த நிலைப்பாட்டில் தான் நம்ம என்ன செஞ்சோம் இருந்தோம். ஆனால் இந்த நிலைப்பாட்டில் நன்மைகளை விட தீமைகள் அதிகம் விளைந்ததை கண்டு மார்க்கத்தில் சமரசம் செய்து கொள்ளுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டதை கண்டு பிற்காலத்தில் ஒரு 6-7 ஆண்டுகளாக நம்ம என்ன செய்யறோம், இந்த நிலைப்பாடு சரியில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதுக்கு முந்தின காலகட்டங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி நாம் சொல்லி இந்த இதுல சொன்னா எனக்கு தெரியவில்லை. அந்த கருத்தில் நாம் இருந்ததை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது ஒளிவு மறைவானதெல்லாம் கிடையாது. நாமளே அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள்ல போய் பேசி எல்லாம் இருக்கிறோம். அதுல என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஒண்ணு ஒண்ணா நம்ம எடுத்துக்கிறோம். பிற ஆட்களோடு சேர்ந்து எல்லாரையும் அழைத்து பேசுகிற ஒரு நிகழ்ச்சி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுல போய் நாமல் போய் தௌஹீத் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, நம்மளும் போய் சொன்னா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்மளும் ஒரு காலத்துல சொல்லி இருக்கிறோம். சொல்லும் பொழுது பல விஷயங்கள்ல நம்ம சத்தியத்தை சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். எப்படி தள்ளப்பட்டோம்? ஒரு திருச்சியில ஒரு மாநாடு, அப்ப ஜாக் அமைப்புல இருந்தோம். அந்த அமைப்பின் சார்பாகத்தான் நடத்தப்படுகிறது. அதுல என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, நம்ம மார்க்க பிரச்சாரம் பண்ண மாதிரி மற்ற ஆட்களை நம்ம பேச வைக்குவோம் என்று சொல்லி, அப்போது ஒரு பெரிய அரசியல்வாதியாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி எல்லாம் கொண்டு என்ன செஞ்சாங்க, அதுல பேச வச்சாங்க. அந்த மேடையில ஒரு ஜாக்குடைய தலைவர் தலைமை தாங்கிறாரு. அந்த மேடையில அவர் பேசுகிறார். ஒருத்தர் அழைச்சு பேச வைக்கிறாங்க. அவர் பேசுகிறார். பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவரு கெட்ட எண்ணத்துல சொல்லல. அவருக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளவுதான். இஸ்லாத்தை பத்தி அவருக்கு அறிவு இல்லை. அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டா, இந்த மாதிரி இஸ்லாத்துல நிறைய தவறுகள்லாம் இருக்குது, நீங்க எல்லாம் அதை திருத்தணும், பெண்களுக்கு ரொம்ப அநியாயம் செய்யறீங்க, அதெல்லாம் உங்க குர்ஆன்ல இருந்து மாத்தணும் என்கிற இந்த வாசகம் இப்படி இல்லை. இந்த கருத்து இந்த கருத்து பட என்ன செய்யறாரு, அவர் பேசுகிறார். இப்ப நானும் அந்த நிகழ்ச்சியில அடுத்த அமர்வுல பேச வேண்டியவனாக நான் இருக்கிறேன். அப்ப நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டா, அப்ப தலைமை தாங்கினவர்கிட்ட நம்ம சொன்னோம், ஏங்க இந்த மாதிரி பேசுறாரு, இதுக்கு நீங்க மறுப்பு சொல்லணும். அந்த மேடையிலேயே இவர் இஸ்லாத்துல திருத்த வேண்டிய தேவையில்லை, தெளிவா தான் இருக்குது, இவர் தான் விளங்கி கொள்ளல, அதுக்கு நீங்க மறுப்பு சொல்லணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அவங்க மறுப்பு சொல்லல. அப்ப எனக்காக இந்த வாய்ப்பு கொடுங்க, நானும் மறுப்பு சொல்றேன் அப்படிங்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு தரல. அப்ப நம்ம பையில தோல்ல தூக்கி போட்டு நம்ம திரும்பி வந்துட்டோம். முதல் கசப்பு. இந்த நிலை மாறுறது காரணத்தை உங்களுக்கு சொல்றேன். என்ன காரணம்? இந்த எல்லாம் சேர்ந்தான் அவனும் சேர்ந்தான் இவனும் சேர்ந்தான்னு போகக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் நம்ம மக்கள் மத்தியில் ஒரு தப்பான கருத்தை விதைக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம மறுத்து சொல்லவில்லையானால் அங்க மக்கள் மத்தியில் என்ன கருத்தை நம்ம வைக்கிறோம்? குர்ஆன்ல திருத்த வேண்டிய விஷயம் இருக்குது, பெண்களுக்கு இஸ்லாம் அநியாயம் தான் பண்ணுது என்கிற மாதிரியான ஒரு கருத்தை ஒருத்தர் நம்மளை வச்சுக்கிட்டே சொல்றாரு. அதை தட்டி கேட்கணுங்கிற நிலை நம்மகிட்ட மாறுதுங்க. அவரை நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம், அவரை மரியாதை செய்யணும், அவர் கண்ணியப்படுத்தணும், அவர் மனம் கோணிடக்கூடாது, அவருக்குன்னு கொஞ்சம் ஆளுக்கு வந்திருப்பாங்க, அவங்க மனம் கோணிடக்கூடாது, அவர் அரசியல் உள்ளவளா இருக்கா, பெரிய ஆளா இருக்கிறாரு, அவருடைய சப்போர்ட் நமக்கு தேவைப்படும், அவர் நமக்கு இடைஞ்சல் பண்ணிடக்கூடாது என்று நம்மளை அறியாமலேயே ஷைத்தான் நம்முடைய உள்ளத்துக்குள்ள நுழைஞ்சு நம்மளை ஒரே அமைக்கிற காட்சியை பார்த்தோம். அப்ப என்ன விளங்குது? இப்ப எல்லாரும் ஏத்தணும்னு சொன்னா, எல்லாரும் ஏத்தனா இந்த மாதிரி வருமே அப்படிங்கிற ஒரு அனுபவத்துல என்ன செய்யறோம், அந்த முடிவுக்கு வர்றோம். இந்த மாதிரி இதை தவிர்க்கணும். பிறரை அழைத்து இஸ்லாத்தை சொல்ல வைத்தல் என்பது எந்த வகையிலும் சரியில்லை. யார் சரியான இஸ்லாத்தை சொல்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறதோ அவர்களைத்தான் நம்ம ஏத்தணுமே தவிர, எல்லாம் சரிதான் ஏற்றி விட்டோம்னு சொன்னா அவர்கள் மாற்றமான கருத்தை சொல்வார்களேயானால் ரெண்டு அங்கே ஏற்படும். என்ன ஏற்படும்? ஒன்னு, நாம சமரசம் பண்ணக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம். இல்லன்னா என்ன ஏற்படும்? போல்ட் அடிச்சோன்னு வைங்க, நீங்க எதுக்காண்ட அவரை கூப்பிட்டீங்க? இணக்கத்துக்கு தான் கூப்பிட்டீங்க, அங்கனுக்குள்ள எனக்கு அடிபட்டு போயிடும். ஏன் அடிபட்டு போயிடும்? அந்த அரசியல்வாதிக்கு நம்ம ஆளுக்கு 100 பேர் வந்திருந்தா அவருக்குன்னு ஒரு 200 பேர் வந்திருப்பாங்க. நீங்க அவரை வச்சுக்கிட்டு அவருக்கு கண்டனம் கொடுத்தேன்னு வைங்க, நிறுத்து பேச்சேன்னு ஒருத்தர் கத்துவான். கடைசியில் என்னவாகும்?
அவனுக்கு மார்க்கெல்லாம் விளங்காது, தன்னுடைய தலைவருடைய கருத்துக்கு கவுண்டர் கொடுத்துட்டாங்க என்கிற மாதிரியான ஒரு நிலை உருவாகுமேயானால் அப்ப நீங்க கூப்பிட்டதுக்கு அர்த்தம் இல்லாம போதும், ஒன்னும் தகராறுல போய் முடியும். இல்லைன்னு சொன்னா நீங்க தப்பான கருத்தை அங்கீகரிச்சதாக முடியும். இது எங்களை பாதிக்குது. நல்லா விளங்கணும். நாங்க அந்த கருத்துல இல்லைன்னா சொல்லல, நாங்க அந்த கருத்துல இருந்தோம். அது மாதிரி எல்லாத்துலயும் போய் பேசி இருக்கிறோம். பேசி பேசி அந்த அனுபவத்துல பார்க்கும் பொழுது அப்ப இதுக்கு என்னத்தினால இந்த மாதிரி மார்க்கத்தை விட வேண்டிய வருதுன்னு நாங்க யோசிக்கிறோம். ஒரு வரலாறு ஏதோ குர்ஆன் ஹதீஸ்ல நேரடியா உள்ள விஷயம் இல்ல, அந்த சம்பவங்களில் இருந்து அது ஏற்படுத்துற விளைவுகள்ல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிறோம். மூமினுக்கு அது ஒரு கடமை. அறிவு கொண்டு சிந்திச்சு பார்க்கும் பொழுது எதுல தீனுக்கு கேடு வருகிறதோ அந்த வழியை நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ள கூடாது இப்படின்னு வர்றோம். அதே மாதிரி தமுமுகன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சோம். அந்த ஆரம்பிச்ச காலகட்டம் அது வரைக்கும் அதுக்கு முந்தைய நிறைய நடந்திருக்கு. ஒரு சம்பவத்துக்காக சொல்றோம். ஆரம்பிச்சு ஒரு முதல் மாநாடுன்னு சொல்லி எக்மூர்ல உள்ள சிராஜ் மண்டபம் நினைக்கிறேன், அந்த மண்டபத்துல ஒரு முதல் மாநாடுன்னு அந்த மண்டபத்துல போடுறோம். அதுல என்ன பண்ணா பலதரப்பட்ட ஆட்களையும் கொண்டாந்து என்ன செய்யறோம், அதுல வச்சிருக்கிறோம். அப்ப அவர்கள் ஒரு ஆள் பேசும்போது என்ன செய்யறாருன்னு கேட்டா, அப்துல் கார் ஜீலானி அவர்களை நான் கையேந்தி பிரார்த்தனை செய்து விட்டு என் உரையை ஆரம்பிக்கிறேங்கிறார். என்ன ஆரம்பிக்கிறாரா, அவர் மார்க்க இந்த பிரச்சார கூட்டத்தில் அப்துல் கார் ஜீலானிய நான் இந்த தமுமுகங்கிற ஒரு அமைப்புல இதை பத்தி பேசக்கூடாது, அப்படித்தான் அவர் நிலைப்பாடு. ஆனா அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரியான ஒரு கருத்தை பேசுறாரு. பேசுனா அது அன்னைக்கு இருந்த நிர்வாகிகளால் சட்டை பிடிச்சி இழுத்து நிறுத்தணுங்கிற அளவுல அதை செய்ய இயலல. ஏன் இயலல? அவர் நிலை அவர் சொல்றாரு, நம்ம நிலை நம்ம சொல்லிட்டு போனோம். நம்ம அல்லாஹ்வை துவா செஞ்சு செய்யறோங்கிற மாதிரி அவர் அவுலியாட துவா செய்வாரு. இது எப்படி கேட்கறதுங்கிற மாதிரி ஒரு கருத்துருவாக்கத்தை அப்ப ஏற்படுத்துறாங்க. அதுல இருந்து இந்த மாதிரி ஆட்களை மேடையில் ஏற்றக்கூடாதுங்கிறது தமுமுகவிலே எடுத்தாங்க. தௌஹீத் ஜமாத்துல இல்ல, தமுமுகவில் இருக்கிற காலத்திலேயே ஆஹா இது டேஞ்சரா இருக்கிறது, ஷிர்க் இதெல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஆட்களை இப்ப எல்லாத்தையும் ஏத்துறாங்க. அது ஒரு விஷயம். அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். அன்னைக்கு என்ன எடுத்தாங்கன்னு கேட்டா, நம்ம தமுமுக மேடையில தௌஹீத சொல்றதுங்கிறது இல்லாட்டா கூட ஷிர்க் சொல்றவங்களை நம்ம ஏத்தக்கூடாது. தப்பான கொள்கை சொல்றவங்களை நம்ம ஏத்தணும்னு சொன்னா அது நம்ம அமைப்புடைய கருத்தாக போய்விடும், அது தவிர்க்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்ப இது மாதிரியான சில சம்பவங்கள் நமக்கு என்ன செய்யுது, இது மாதிரிலாம் நம்ம ஏத்தக்கூடாதுங்கிறத உண்டாக்குது. அடுத்து என்னன்னு பாக்குறோம்னு கேட்டா, எந்த ஒன்றையும் காரண காரியங்களோடு அலசி ஆராய்ந்து அதுல நன்மை கூடவா தீமை கூடவான்னு பார்த்து தீமை கூடுதலாக இருக்குமேயானால் அதை தவிர்த்துக் கொள்வதுதான் ஒரு மூமினுடைய செயலாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். இப்ப நம்ம தௌஹீதுல ஏகத்துவ கொள்கையில குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் அப்படிங்கிற கொள்கையில ஒரு கணிசமான மக்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா இதை கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக நீங்கள் இவங்களை நீங்க எடை போடணும். என்ன எடை போடணும்? தௌஹீத் ஜமாத்னா ஒரு பெரிய இயக்கமா இருக்கிறத இன்னைக்கு கும்பகோணத்துல 10 லட்சம் மக்கள் குழுமுறாங்க. தஞ்சாவூர்ல அதுக்கு அதே மாதிரி மக்கள் குழுமுறாங்க. ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொன்னா ஒரு நாள்ல அறிவிப்பு செஞ்சா கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரள்றாங்க. இந்த அளவுக்கு இந்த ஜமாத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க இல்லையா? இந்த நம்பிக்கையை இரு வகையாக நீங்கள் பிரிக்கலாம். ஒண்ணு என்னன்னு சொன்னா, நம்ம குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களை அறிந்து ஆய்வு செய்து நம்ம என்ன சொல்றோம், அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன ஆதாரம் வைக்கிறாங்க, இவங்க என்ன ஆதாரம் வைக்கிறாங்க என்பதை எல்லாம் அலசி பார்த்து இவங்க சொல்றதா சரி என்று விளங்கி வந்த ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் தௌஹீத் ஜமாத்துல. இப்படி வந்தவர்கள் ஒரு 5% குறைவா தான் இருப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரம் இருக்குத, அதையும் எதிரிகள் பிரச்சாரத்தையும் அப்படி ஆய்வு பண்ணி அலசி அது என்ன இது என்ன அப்படின்னு அக்கு வேற ஆணி வேற அதை பார்த்து அதுல ஒரு சரியான வழியை தேர்ந்தெடுத்து நம்மளை ஆதரிக்கிறவங்க எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் கொஞ்சம் விவரவர்கள் விஷயதாரிகள் இது மாதிரி ஒரு 5% மக்கள் இருப்பாங்க. மீதி 95% மக்கள் எப்படி வர்றாங்கன்னு கேட்டா, சில வெளிப்படையான செயல்களை பார்க்கறாங்க. என்ன பார்க்கறாங்க? மாற்று கருத்து உடையவர்களுடைய சில நடவடிக்கைகளை பார்க்கறாங்க. தௌஹீத் ஜமாத்துடைய உள்ள நடவடிக்கைகளை பார்க்கறாங்க. அவங்களுக்கு இது நம்பிக்கைக்குரியதாக தெரிகிறது. இவங்க நம்பிக்கையான ஆட்களா இருக்கிறதுனால எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். எதை பார்க்கிற மசாயிலையோ அக்கீதாவையோ ஆய்வு செஞ்சு வர்றது இல்லை. அவங்க என்ன பார்க்க உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இப்ப ஒரு ஆலிம பயானுக்கு கூப்பிடுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, நான் பயானுக்கு வருவதா இருந்தால் எனக்கு 2000 ரூபாய் தரணும், அப்பதான் வருவேன்னு சொல்லுவாரு. தௌஹீத் ஜமாத்துல ஒரு ஆளை கூப்பிடுவாங்க, அவளுக்கு 2 பைசா கூட கொடுக்க வேண்டியது இல்லை. அப்ப எடை போடுறான், என்னடா இது இவங்களை கூப்பிடுறோம், இவங்களும் ஆலிம்களா இருக்கிறாங்க, இவங்க மேடையில மார்க்கத்தை சொல்வதற்கு போக்குவரத்து செலவுதான் கேட்டா அதை ஒத்துக்கலாம், தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சுதான் கேட்டா அதை ஒத்துக்கலாம், சாப்பாடு கொடுன்னு கேட்டா கூட அதை ஒத்துக்கலாம்.
எங்களுக்கு ரேட்டு கூட 2000 ரூபாய் கூட 3000 ரூபாய் கூடன்னு கேட்கறாங்க. தௌஹீத் ஜமாத்துல இருந்து நம்ம கூப்பிட்டோம்னு சொன்னா அவங்க எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. அப்ப இவங்க தான் கரெக்டா இருப்பாங்க அவனுக்கு தோணுது பாருங்க. அவன் எதை பாக்குறான்? அவங்க அதை பிசினஸ் ஆக்குறத பாக்குறான். இவங்க அதை பிசினஸ் ஆக்க மாட்டேங்கிறாங்கிறத பாக்குறான்னா நம்பிக்கை அவனுக்கு. இவங்க சொன்னா கரெக்டா தான் சொல்லுவாங்க. ஆனா இப்படி இருக்கக்கூடாது. குர்ஆன் ஷரீஃபில் ஆய்வு செஞ்சுதான் அவங்க பின்பற்ற வேண்டும். அதுக்கு தான் நாங்க பாடுபட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் நம்ம திட்டமிட்டு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் நம்ம செய்ய வேண்டும். ஆனால் அது இலக்கு அடைகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறது நீங்க யாரும் மறுக்கலாம் இயலாது. அடுத்து என்ன பாக்குறாங்க? அந்த மற்றவங்களுடைய நிகழ்வுகளை அவங்களுடைய இதை பாக்குறாங்க. தனி நபர்களை அவங்க புகழ்றாங்க. அவர் உண்டா, இவர் மாதிரி உண்டா, ஆகா ஊகங்கிறாங்க, ஜிந்தாபாத்ங்கிறாங்க, அவரே வருகை இவரே வருகைங்கிறாங்க, போஸ்டர் அடிக்கிறாங்க, நோட்டீஸ் ஓட்டுறாங்க, கட் அவுட் வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு மத குருமார்களுக்கும் நடக்கிறது, சமுதாய தலைவர்களுக்கும் நடக்கிறது. மேடையில் இருந்து கொண்டு சமுதாய பிரச்சனைகளுக்காக போடப்படுற கூட்டங்கள்ல கூட சமுதாய பிரச்சனைகள் ஒரு 10%, இந்த தலைவர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொரிந்து கொள்ளக்கூடியது ஒரு 90% அவங்களுடைய உரையில இருக்கிறது எல்லாம் மக்கள் பாக்குறாங்க. தௌஹீத் ஜமாத் நடத்துற கூட்டங்கள்ல பாக்குறாங்க, எவனை பத்தியும் பேச மாட்டேங்கிறாங்க. தலைவருக்கு மரியாதை இல்ல, செயலாளர்னா ஒண்ணும் இல்ல, அவங்க வேறு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. யாரும் புகழ்றது இல்ல, யாரையும் துதிப்பாடுறது கிடையாது, மேற்ற சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப இவங்க கொஞ்சம் எதையும் எதிர்பார்க்கல, காசையும் எதிர்பார்க்கல, புகழையும் எதிர்பார்க்கல. அவங்கள முன்னிறுத்திக் கொள்வதை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க என்று நினைக்கிறானா அவனுக்கு இந்த ஜமாத்து மேல என்ன செய்யுது, இது ஒரு நல்ல ஜமாத்து அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருகிறது. நம்பிக்கை அடிப்படையில் நம்ம சொன்னா கரெக்ட், தௌஹீத் ஜமாத்துல சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். குர்ஆன் ஆய்வு அறிவு இல்லாதவன் கூட என்ன நினைக்கிறான்னு கேட்டா அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, மக்களை சில மாற்று கருத்துல உள்ளவங்க என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட போய் கத்தம் பாத்தியாடணும், தாயத்துணும், தட்டுணும், தகடுன்னு சொல்லியும் சின்ன சின்ன ஒரு இறந்து போன வீட்டுல கூட என்ன செய்யறாங்க, எங்களுக்கு ரூபா தரணும்னு கேட்கறாங்க. ஒரு நல்லது கெட்டது கல்யாணம் காட்சி கருமாதிரி எது வந்தாலும் சரி அந்த மக்கள்கிட்ட போய் ஏதாவது வாங்கி அவங்க வருமானம் திரட்டுறத ஒரு பக்கம் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. இந்த தௌஹீதுல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மக்கள் எதுவும் கொடுக்கறதே கிடையாதுங்க. மக்கள் கொடுக்கிற மாதிரியான ஒரு அஜெண்டாவே இங்க கிடையாது. இங்க கத்தம் இருந்தா தான் நம்மளுக்கு, அவனுக்கு கொடுக்குற காசு எங்களுக்கு கொடுன்னு சொல்றதுக்கா தௌஹீத் ஜமாத்? இந்த கத்தமே இல்லைன்னு சொல்றோம். அவன்கிட்ட தாயத்து போடாத என்கிட்ட போட்டுனா சொல்றோம், தாயத்தை இல்லைன்னு சொல்றோம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மக்கள்கிட்ட வணக்க வழிபாடுகளை காரணம் காட்டி பல விதங்கள்ல அவங்கள்ட்ட மக்களை சம்பாதிக்கிறாங்க. நம்ம தௌஹீத் ஜமாத் என்ன பண்றோம், அது தப்புன்னு சொல்றமே தவிர எங்களுக்கு தாங்கன்னு சொல்லல. அப்ப ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாக்குறான், நம்ம தௌஹீதுல உள்ள தாய்கள் யாருக்கும் நம்ம 10 காசு கொடுக்கறது இல்லையே, நம்மள்ட்ட உங்களுக்கு எந்த விதமான மார்க்கத்தை சொல்லி எதுவுமே நம்மள்ட்ட அவங்க இது பண்றது இல்லையே, நம்மளுக்கு வரமாட்டேங்கிறாங்க, மௌலூத் இல்லைங்கிறாங்க, கத்தம் இப்படி எல்லாம் பாக்குறான். ஆஹா, இவங்க ஒரு நல்ல ஆட்களா இருக்கிறாங்க, இவங்க ஒரு கரெக்டான கொள்கை தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு என்ன செய்யுது, ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை வருகிறது. அது மாதிரி மக்கள்கிட்ட சில தீமைகள் இருக்கு, நன்மைகள் இருக்குன்னு வைங்களேன், எல்லாத்தையும் அவன் பாக்குறான். ஒவ்வொருத்தரும் 2-3 நன்மைகளை சொல்லிட்டு மற்ற சொல்லாம இருக்கிறாங்க, 2-3 தீமைகளை தடுத்துட்டு மற்ற தடுக்காம இருக்கிறாங்க. அப்ப அவன் என்ன பாக்குறான், எல்லாத்தையும் போட்டு இவங்க தான் தடுக்கிறாங்க. வட்டியையும் தடுக்கிறான், வரதட்சணையும் தடுக்கிறான், அதை தடுக்கிறான், இதை தடுக்கிறான், ஆபாசத்தை தடுக்கிறான், விசாரத்தை தடுக்கிறான், எதை எடுத்தாலும் எல்லா நன்மையும் போட்டு சொல்றாங்க. குர்ஆன்ல என்னென்ன இருக்கு அப்படியும் இவங்க சொல்லி போடுறாங்க, ஹதீஸ்ல உள்ள எல்லாத்தையும் சொல்றாங்க. சிலதை மட்டும் எடுத்துக்கொண்டு சிலதை என்ன செய்யறதுல அவங்க தவிர்க்கிறது இல்ல. எல்லா விஷயங்கள்லையும் தலையிட்டு அதை ஒழுங்கான முறையில சமுதாய பிரச்சனையா இருந்தாலும் மார்க்க எல்லாத்தையும் செய்யறாங்க. இப்படி எல்லாத்தையும் மற்றவங்க செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கும் பொழுது இந்த ஜமாத்தின் மீது என்ன செய்யுது, மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. இப்படி நிறைய அடிக்கிட்டே போலாம். கொள்கையில உறுதியா இருப்பது எப்படி உறுதி, அன்னைக்கு என்ன சொன்னமோ குர்ஆன் மட்டும்தான் மார்க்கணும், அதான் மார்க்கணும், வளைய மணிக்கு மாறவே இல்லை. தேர்தலில் போட்டியிட மாட்டோம்னா போட்டியிட மாட்டோம் தான், இன்னைக்கு வரைக்கும் மாற இல்லை. பதவிக்கு போக மாட்டோம்னா போக மாட்டோம் தான், இன்னைக்கு வரைக்கும் மாற்றம் இல்லை. அதெல்லாம் பாக்குறோம். என்னடா சொன்னதை நூல் பிடிச்ச மாதிரி நிக்கிறாங்களே. தனிப்பட்ட மனிதன்கிற முறையில் 1-2 தப்புகள் இருக்கலாம், இல்லாத மனுஷன் கிடையாது. ஆனால் ஜமாத்திங்கிற வகையில் எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் ஒரு உறுதிப்பாட்டோட இருக்கிறது என்று அவர்களுக்கு என்ன செய்யுது, படுகிறது. அதே மாதிரி இந்த சொல்ற விஷயங்களை கூட எந்த எதிர்ப்பு வந்தாலும் தைரியமா சொல்றாங்க. சில பேர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எங்க சொல்லுவாங்க, தர்காவே இல்லாத ஊர்ல போய் தர்கா வழிபாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாவூர்ல போய் சொல்ல மாட்டாங்க. வட்டியே வாங்காத ஊர்ல போய் வட்டி வாங்கக்கூடாதும்பாங்க. பள்ளப்பட்டில போய் சொல்லுவாங்களா, அவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க, தர்கா கிட்ட பின்ன அது கூடாதுங்கிறாங்க, வட்டி வாங்குறவங்க வட்டி கூடாதுங்கிறாங்க, முத்தவள்ளி தப்பு செஞ்சா அது தப்புங்கிறாங்க.